தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2024ஆம் ஆண்டின் விடுமுறை விவிலிய பள்ளியின் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஆண்டர்சன்பேட் குருசேகரம், CSI தூய பேதுரு ஆலயத்தில் 21/4/2024 அன்று அருட்திரு ரெவரண்ட் A. ஜூலியஸ் ராஜதுரை ஆயர் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் கூடுகை நடைபெற்றது. 1/5/2024 அன்று காலை 8 மணிக்கு ஆயர் அவர்களால் செயலர், பொருளர், குருசேகர உறுப்பினர்கள், பேராய மாமன்ற உறுப்பினர்கள், இயக்குநர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் முன்பதாக ஆயர் அவர்கள் கொடியேற்றி துவக்கி வைத்தார். இவ்வருட VBS 2024 செம்பொருள் படைப்பினை கொண்டாடுவோம். லெட்ஸ் செலிப்ரேட் த கிரியேஷன். யோபு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-8. படைப்பை கொண்டாடுவோம் என்பது ஆச்சரியம், நன்றி உணர்வு மற்றும் உயிரினங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகும். 10 நாட்களின் பாடங்களாக நாள் 1 படைப்பில் ஓய்வு, நாள் 2 படைப்பின் சீற்றம், நாள் 3 படைப்பு சுரண்டப்படல், நாள் 4 படைப்பு தரும் வாழ்வாதாரம், நாள் 5 படைப்பின் சமநிலை, நாள் 6 படைப்பின் அமைதி, நாள் 7 படைப்பிலிருந்து அறிக, நாள் 8 படைப்பின் அவலம், நாள் 9 படைப்பின் வழியை அறிக, நாள் 10 படைப்பின் மறுசீரமைப்பு என்ற தலைப்புகளின் அடிப்படையில் பாடங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த வருட மிஷனரிகளாக இயற்கையை நேசித்த சாது சுந்தர் சிங், சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுத்த வில்லியம் கவுடி, அடிமை தலைகளை உடைத்தெறிந்த ஆப்ரஹாம் லிங்கன், பசிப்பினையை போக்கிய ஜார்ஜ் முல்லர், ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை நாயகர் அருள் திரு ஆதாம் ஆண்ட்ரூ, கைவிடப்பட்ட மக்களின் தந்தை டேமியன், கடவுளின் படைப்பின் நம்பிக்கையான கண்காணிப்பாளர் அசிசியின் புனித பிரான்சிஸ், நிலத்தின் பாதுகாவலர் பிஷப் ராபர்ட் கால்ட்வெல், துன்புறும் மக்களோடு துன்புறும் இறை அடியவர் ஐடா சோஃபியா ஸ்கடர், இறையரசுக்கான முன்னோடி அன்னை தெரசா ஆகியோர்களின் வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்பட்டது. தினமும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆசிரியர்களுக்கு தியான பயிற்சி அளித்தவர்கள். முதல் நாள் ஆயர் A. ஜூலியஸ் ராஜதுரை அவர்கள், 2ஆம் நாள் ஆயர் அம்மா திருமதி மீஹா ஜூலியஸ் அவர்கள், 3ஆம் நாள் செயலர் திருமதி மலர்விழி ரூகாஸ் அவர்கள், 4ஆம் நாள் பயிற்சி ஆயர் திரு கிருபாகரன் ஐயா அவர்கள், 5ஆம் நாள் திருமதி மாலதி தியாகராஜன், 6ஆம் நாள் பயிற்சி ஆயர் திருமதி தனமேரி ஜான்சன் அவர்கள், 7ஆம் நாள் திருமதி சந்திரலீலா கேப்ரியல் அவர்கள், 8ஆம் நாள் செல்வி சாரம் சுஜாதா அவர்கள், 9ஆம் நாள் செல்வி ஜெனிஃபர் கிறிஸ்டினாள் அவர்கள், 10ஆம் நாள் ஆயர் அவர்கள். விடுமுறை விவிலிய பள்ளியில் தொடங்கு நிலை, முதல் நிலை, இளநிலை, இளநிலை, முதுநிலை என 5 வகுப்புகள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இதில் சுமார் 155 மாணவ மாணவியர்கள் பயின்றார்கள். ஆசிரியர்களின் தியான வகுப்பு காலை 8 மணிக்கு நடைபெற்றது. மாணவர்களுக்கு வகுப்புகள் காலை 8:30 மணிக்கு துவங்கி 11:30 மணிக்கு முடிவடையும். விடுமுறை விவிலிய பள்ளியில் திருமதி M. மாலதி தியாகராஜன், செல்வி S. ஜெனிஃபர் கிறிஸ்டினாள் இருவரும் இயக்குநர்களாக பணியாற்றினார்கள். ஆசிரியர்களாக செல்வி M. ரீட்டா தேவி, திருமதி D. சரளா ஐசக், செல்வி S. சாரோன் சுஜாதா, திருமதி P. சங்கீதா பிரேம்குமார், திருமதி N. ஜபப்ரியா பிராங்க்லின், திருமதி குளோரி குணசேகரன், செல்வி ஜாக்லின், திருமதி லூயிஸ் தீபக், திருமதி பூர்ணிமா தமிழ்மணி, திருமதி பிரமிளா நவீன்குமார், செல்வி ஜே வர்ஷா, செல்வி அபிஷா. கலை நிகழ்ச்சி பயிற்றுவித்த ஆசிரியர்கள் செல்வி சாரோன் சுஜாதா, செல்வி ஜாக்லின், செல்வி வர்ஷா, செல்வி அபிஷா, செல்வி தேன்மொழி, செல்வன் ஆகாஷ். தன்னார்வலர்களாக திருமதி T. கேத்ரின் தாமஸ், செல்வன் S. கௌதம், செல்வன் S. T. சுதீஷ்குமார் ஆகியோர்கள் பணியாற்றினார்கள். வகுப்பில் மாணவர்களுக்கு பாடங்கள், பாடல்கள், மனன வசனங்கள் மற்றும் மிஷனரிகளின் கதைகள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டது. 5/5/2024 அன்று காலை 8:30 மணிக்கு ஆயர் தலைமையில் VBS ரேலி சிறுவர்கள் ஊர்வலமாக சென்று வந்தனர். 8/5/2024 அன்று ஆயர் ஆலோசனைப்படி அரக்கோணம் கிழக்கு குருசேகரத்தில் இருந்து திரு பிரவீன்குமார் இயக்குனர், திருமதி சாந்தி சம்பத், திருமதி சதீஷ்குமார், திருமதி எஸ்தர் மேரி, திருமதி ராகேல் புஷ்பராஜ்,
திருமதி ஷர்மிளா மேரி தினேஷ் அவர்கள் மாணவர்களை ஆய்வு நடத்த சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்தனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆய்வு நடத்தி அவர்களே மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கினார்கள். இன்று 10/5/2024 மாலை 6 மணிக்கு மாணவர்களின் கல்வி நிகழ்ச்சிகள் ஆயத்தலைமை இனிதே துவங்கப்பட்டது. இன்று மாலை நம்முடைய பார்வைக்கு ப்ரொஜெக்டர் திரையில் காட்சியாக விபிஎஸ் நிகழ்வுகளை காண தாமாக முன்வந்து உதவியவர் செல்வன் ஜான் பீட்டர்சன் அவர்கள். இந்த வீடியோவை எடிட்டிங் செய்தவர்கள் கௌதம், சுதீஷ்குமார், ஜெனிஃபர் கீதா அவர்கள். 10 நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் உதவியாக இருந்தவர்கள் குருசேகர் தலைவர் மற்றும் ஆயர் அவர்களும், செயலர் மற்றும் பொருளர் அவர்களும், திரு தானி அவர்களும், திரு ராஜன் அவர்களும். இன்று விபிஎஸ் பிள்ளைகள் அனைவருக்கும் பரிசுகளை வாங்கி கொடுத்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜார்ஜ் ஞானவேல் அவர்கள், சில்வர் நினைவாலயத்தின் பிசி மெம்பர் திரு சரவணன் அவர்கள். நன்றி. நான் வானத்திலிருந்து அப்பத்தை புரிய போகிறேன். ஏனெனில் ஆண்டவர் 6 நாளில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து கடலையும் அவற்றில் வாழும் அனைத்தும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் மோசே நோக்கி, இதோ பார், நான் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நாம் வாழ்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர், மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் இவர். அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் இவர், மறுபடி வரப்போகும் மாறனாதா இவர், மாறனாதா இவர். நடனமாடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூனியர் கேர்ள்ஸ் மெமரி வர்ஸ். நாள் 1. ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பன்மனந்தாங்கி மண்ணுலகை நிரப்புங்கள். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் பலகி பெருகி பன்மனாகி மண்ணுலகை நிரப்புங்கள்.
வானத்தை பறகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அரைப்பதுமில்லை, காலஞ்சயத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணப்ப தந்தை அவற்றுக்கு உளவளிக்கிறார். மத்தேயு 6:26. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முதல் நாள் துவங்கி 10 நாட்கள் வரை தின்பண்டங்கள் உணவு வழங்கியவர்கள் திருமதி ஜாய்ஸ் சுதாகர், திருமதி மணி, திருமதி ரமணி, திருமதி ரேவதி, திருமதி சரளா, திருமதி குணசேகரன் குளோரி, திருமதி மேகலா ராஜன், திருமதி நித்யா, திருமதி கல்பனா முருகன், திருமதி ஷீபா குடும்பத்தினர், திரு எட்வர்ட் தாசன், திருமதி சின்னி சோபியா, திரு பிரவீன்குமார், திருமதி ரோஸ்மேரி, வாலிபர் ஐக்கிய சங்கம், திருமதி ஜாய்ஸ் மேரி ஜான்சன், பெண்கள் ஐக்கிய சங்கம், திரு செல்லக்குட்டி, திருமதி மெர்சி புவனா, திருமதி பவளமேரி, திரு லூகாஸ் மலர்விழி. குருசேகர உறுப்பினர்கள் செல்வி ரத்னாவதி, திருமதி மலர்விழி லூகாஸ், திரு தேவகுமார், திரு தானி, திரு பென்னட், திரு கதிரேசன், திருமதி மாலத்தி தியாகராஜன், செல்வி ஜாக்லின், திரு இளங்கோ, திரு ராஜன், செல்வி மோனிகா, எம்டிசி மெம்பர்ஸ் திரு லூகாஸ், திருமதி குளோரி குலசேகரன். இன்று மாலை இடியாப்பம் கவாப் வழங்கியவர்கள் திரு சிமியோன், திரு பாரதி ராஜா, திரு விஜய் பாபு, திரு ஸ்டாலின், திரு ஞானஜோதி, திரு பிரான்க்லின், திரு தியாகராஜன், திரு அவினரசு, திரு கார்த்திக், ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஆகிய அனைவருக்கும் விபிஎஸ் பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல்
சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. ஆசையால உயிர்களை உண்டை சாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. இதனின்றி ஆசையால உயிர்களை உண்டை சாச்சு. உண்ணும் உணவு மூச்சு காற்றும் உயிரை வாங்கும் விஷமாச்சு. கட்டிடங்கள் கட்டிடவே கண்மாய்கள் கணம் போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட் உணவும் தூக்கத்தையே துளைச்சு போட்டுச்சு. நோவாவின் கதையை பார்த்து திருந்தி வாழ வழி தேடு. கட்டளைக்கு செவி கொடுத்து எல்லோரையும் வாழ விடு. இயற்கை எண்ணெயின் அற்புதங்களை இலவசமாய் பகிர்ந்து வாழ்வோம். ஈடு இணையலா மனித வாழ்வினை பாதுகாத்து உறவில் மகிழ்வோம். என் பெயர் சாண்ட்ரா ஐசக். அருட்பணி வில்லியம் கவுடியின் வாழ்க்கை வரலாறு. வில்லியம் கவுடி 1857ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதியில் ஸ்காட்லாந்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் வில்லியம் மற்றும் எசபெல். 1889ஆம் ஆண்டில் முதலில் தமிழ் மொழியில் திருவள்ளூரிலும் ஈக்காட்டிலும் தன் அருட்பணியை தொடங்கினார். அப்பொழுது பொதுமக்கள் அவர் மீது கற்களை எறிந்தார்கள். ஆனால் அவரோ முகத்தின் மீது இரத்தத்தை துடைத்தவாறே, நீங்கள் என் மீது கற்களை எறிந்தீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது அரிசியை பொழிவார் என்றார். 1894ஆம் ஆண்டில் ஒரு சிறிய மருத்துவமனையை ஈக்காட்டில் தொடங்கினார். முற்பாக்கத்திலும் 2 ஏக்கர் நிலம் வாங்கி குழந்தைகளுக்காக மருத்துவம் தொடங்கினார். வில்லியம் கவுடி பெண்களின் முன்னேற்றத்திற்காக கரிசமாக பணியாற்றினார். ஈக்காட்டில் வில்லியம் கவுடி பின்னலாடை தொழிற்சாலை ஒன்றை தொடங்கினார். அதில் 200 தலித் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுத்தார். 1898ஆம் ஆண்டில் 100 சிறுவர்கள் தங்கும் அளவில் 630 பவுண்ட் செலவில் ஒரு சிறிய பள்ளியை அமைத்தார். அவர் 1890ஆம் ஆண்டு ஒரு கடினமான பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது வில்லியம் கவுடி 100 சிறுவர்களை தனது விடுதியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உணவும் மருந்தும் வழங்கினார். 1901ஆம் ஆண்டு காலரா என்ற நோய் சென்னை முழுவதும் பரவியது. 1905ஆம் ஆண்டு அந்த காலரா நோய் ஈக்காட்டில் கண்டிகை என்ற கிராமத்தை தாக்கியது. அப்பொழுது அந்த காலரா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. ஆனால் வில்லியம் கவுடியும் அவர்களின் உபதேசியும் அந்த உடல்களை அடக்கம் செய்தார்கள். வில்லியம் கவுடி பாதிக்கப்பட்டவர்களின் உணவை வீடுகளையும் உடுத்தையையும் சுத்தம் செய்தார். இவர் 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தனது அருட்பணியை ஆற்றினார். பின்னர் இங்கிலாந்து சென்று விட்டார். முதலாம் உலகப் போரில் அவருடைய 2 மகன்கள் இறந்து விட்டார்கள். வில்லியம் கவுடி மலேரியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டு 1922ஆம் நாள் ஏப்ரல் மாதத்தின் 9ஆம் தேதி
மரணமடைந்தார். நன்றி. யாரை பற்றி பேச போகிறேன்னா அருட்திரு ஆதாம் ஆண்ட்ரூ பற்றி பேச போகிறேன். ஒதுக்கப்பட்டோரின் விடுதலை நாயகர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன் இவரை கூப்பிட்றாங்கன்னா, அந்த காலத்தில் நம்மளை அடிமையாக தான் வச்சுருந்தாங்காண்டி நம்மளை இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணார், மற்ற காந்தியடிகளுக்கு வந்து அறவழி போராட்டத்தில் தான் நம்மளை பாதுகாத்தார். இவர் என்னென்னா விடுதலைக்காக போராடி ஜெயித்தார். இவரோட பிறப்பு காலை பற்றி பார்க்கலாம். 1851ஆம் ஆண்டில் மே மாதம் 13ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவரோட இறப்பு என்னென்னா 1921. இவருக்கு வந்து 75 வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. இவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் மெக்ஃபேர்லின் அப்படின்றவங்க இவங்க 2 பேரும் வந்து சர்ச்சுக்குன்னே பிறந்திருக்காங்கன்னு போலகுது நான் நினைக்கிறேன். ஆதாம் ஆண்ட்ரூ என்ன பண்ணார்னா, செங்கல்பட்டில் 35 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது பணியாற்றிட்டு மே 13ஆம் தேதி, அதே ஆண்டில் மே 13ஆம் தேதி இவருக்கு வேலை வந்து ஓய்வு கிடச்சிது. அப்போது இவர் திரும்பி ஸ்காட்லாண்டுக்கு போயிடாரு. இவர் பிறந்த ஊர் இப்போ ஸ்காட்லாண்டு. இவர் எந்த இடத்துல பிறந்தார்னா டெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. இவர் பிறந்துட்ட பிறகு இவர் சர்ச்சுக்காகவே வந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. அப்புறம் வந்து அந்த காலத்தில் அடிமையாக வச்சுருந்த நிலத்தில் வந்து கிழி வேலைங்க, ஏறு பிடிக்கிறதுங்க, இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போது இவர் என்ன பண்ணார்னா, இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சு இவங்களுக்கு நல்ல ஒரு உணவும் ஒரு இல்லத்தையே கட்டினார். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து 4 ஏக்கர் நிலத்தை கேட்டிருக்காரு ஆதாம் ஆண்ட்ரூ. அதுக்கப்புறம் இவங்க கேட்ட உடனே நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருந்த 4 ஏக்கர் நிலத்தில் வந்து திருப்பி தர முடியாதனால இவர்கிட்ட இருக்கிற நிலத்தை வச்சு வாங்கிட்டு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நினைப்போடு இருக்கார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவரை போலவே நம்ம இருக்கணும், ஒதுக்கப்பட்டவருக்கு நம்ம விடுதலை தரணும். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் டி. டர்வினா. நான் இப்போது அன்னை தெரேசா வாழ்க்கை பயணத்தை பற்றி கூற வந்துள்ளேன். அக்ஷ்னா கோஜோ போஜோ என்று அழைக்கப்படும் அன்னை தெரேசா 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தென்கிழக்கு மாவட்டத்தில் பிறந்தார். அன்னை தெரேசா 12 வயது இருக்கும்போது கன்னியாஸ்திரியாக கடவுளுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டதை உணர்ந்து, எனவே செப்டம்பர் 1928இல் 18 வயதான அன்னை தெரேசா அயர்லாந்தில் டாப்னோ நகரில் செல்வதற்காக தனது குடும்பத்தை விட்டு பிரிந்தார். டாப்னோவில் சில மாதம் பயிற்சிக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். மே 24, 1931இல் அவர் கன்னியாஸ்திரியாக தனது வாழ்க்கையை ஆரம்பித்தார். பின்னர் தனது குடும்பத்தை அவர் சந்திக்கவே இல்லை. 1931 முதல் 1948 வரை கல்கத்தாவில் உள்ள புனித மரிய உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1948ஆம் ஆண்டு பள்ளியை விட்டு வெளியேறினார். ஆகஸ்ட் 22, 1952ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நிர்மலா என்ற பெயரில் மரிக்கும் தெருவில் இருக்கும் நோயாளிகளுக்கு ஒரு இல்லத்தை திரட்டினார். நன்றி. இனிய மாலை வணக்கம். என் பெயர் ஷாலின் ஐசக். நான் இப்பொழுது ஐடா சோஃபியாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி கூற வந்துள்ளேன். ஐடா சோஃபியா 1890ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் பிறந்தார். அவர் பிறந்தது ராணிப்பேட்டை மாவட்டம், தென்னிந்தியாவில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில். ஆனால் அவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவருடைய குடும்பத்தினத்தில் மொத்தத்திட்டம் 43 நபர்கள் மிஷனரியாக பணியாற்றினார்கள். அவருடைய கொள்ளு தாத்தா டாக்டர் ஜான் கர்டர் முதல் மருத்துவ மிஷனரி ஆவார். கிட்டத்தட்ட 100 வருடங்களாக இக்குடும்பத்தினர் மிஷனரி பணியை பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் இவருக்கோ நற்செய்தி பணியாளராக விருப்பமில்லை. அவர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே பணிபுரிய விரும்பினார். அதனால் அமெரிக்காவில் சென்று பட்டம் பெற்றார். இந்நேரத்தில் தனது தாய் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் ராணிப்பேட்டைக்கு திரும்ப வருகிறார். இப்பொழுது ஒரு நாள் இரவு அவர் தனது தோழிக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கையில் அவருடைய வீட்டு கதவை ஒருவர் தட்டும்படி சத்தம் கேட்டது. என்ன என்று சென்று பார்த்தால், ஒருவர் கலக்கத்தோடு தன் மனைவி உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார், எனவே நீங்கள் வந்து மருத்துவம் செய்யும்படி வினவினார்கள். ஆனால் ஐடா சோஃபியாவோ மருத்துவர் அல்ல. அவர் அமெரிக்காவில் இருந்து வந்ததாலும் அவருடைய தந்தை டாக்டர் என்பதாலும் இவரும் டாக்டர் என்று எண்ணிக்கொண்டார்கள் அங்கிருந்த மக்கள். அதனால் அவர் ஐடா சோஃபியாவை அழைத்தார். ஐடா சோஃபியாவோ, நான் மருத்துவர் அல்ல, எனக்கு பதிலாக என் தந்தையை கூட்டிக் கொண்டுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அம்மனிதனோ மூட நம்பிக்கையினாலும் அறியாமையினாலும் ஒரு பெண்
ஒரு பெண்ணுக்கு ஆண் வந்து மருத்துவம் செய்யக்கூடாது என்றும் எங்கள் வீட்டில் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்றும் ஐடா சோஃபியாவை அழைத்தார். ஐடா சோஃபியா மீண்டும் மீண்டுமாக நான் மருத்துவர் அல்ல, அதனால் என் தந்தையை அழைத்து கொள்ளுமாறு கேட்டார். அவர் கோபத்துடன் திரும்பினார். மீண்டும் ஒருவர் கதவை தட்டினார். இப்பொழுது ஐடா சோஃபியா முதல் வந்திருந்தவர் தான் என்று நினைத்து கதவை திறந்தார். ஆனால் வந்திருப்பது வேறு ஒரு உயர் ஜாதி மனிதர். அவரும் தன் மனைவிக்கு பிரசவத்திற்காக ஐடா சோஃபியாவை அழைத்தார். ஐடா சோஃபியா மீண்டும் நான் மருத்துவர் அல்ல, எனக்கு பதிலாக என் தந்தையை அழைத்துமாறு கேட்டார். அதே பதிலை அம்மனிதரும் சென்று கோபத்துடன் திரும்பி சென்றார். மூன்றாவதாகவும் ஒரு மனிதர் வந்து அதையே கூறி ஐடா சோஃபியாவை அழைத்தார். ஐடா சோஃபியாவும் நான் மருத்துவர் அல்ல என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். ஆனாலும் அம்மனிதர் எங்கள் வீட்டிற்கு பெண் மருத்துவர் வந்து தான் மருத்துவம் செய்ய வேண்டும், ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு மருத்துவம் செய்யக்கூடாது என்று கோபத்துடன் திரும்பினார். இம்மூன்று நிகழ்வுகளும் ஐடா சோஃபியாவை துக்கத்திற்குள் உள்ளாக்கியது. அப்போதான் ஐடா சோஃபியா இந்தியாவில், அதிலும் தென்னிந்தியாவில் பெண் மருத்துவர் தேவை என்று உணர்ந்து கொண்டார். கடவுள் நம்மை அழைக்கிறார் என்றும் சிந்தித்து கொண்டார். ஆனால் ஐடா சோஃபியாவுக்கோ இந்தியாவில் வேலை செய்ய விருப்பம் இல்லை, அவருக்கு அமெரிக்கா சென்று பணியாற்றத்தான் விருப்பம். அதனால் இரண்டு சிந்தனைக்குள் இடறி கொண்டிருந்தார் ஐடா சோஃபியா. மறுநாள் காலை மேல சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதனால் ஐடா சோஃபியா தன் வேலைக்காரர்களை அனுப்பி என்னவென்று விசாரித்து வர சொன்னார். விசாரித்து வந்தபொழுது அம்மூன்று மனிதர்களின் மனைவிகளும் இறந்துவிட்டனர், அதனால்தான் மேல சத்தம் கேட்கிறது என்று சொன்னார்கள். அதனால் ஐடா சோஃபியா மிகவும் துக்கத்திற்குள் உள்ளானார். அப்பொழுது தான் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்றும் இந்தியாவிலே இருந்து மருத்துவம் பணி செய்யலாம் என்றும் விரும்பினார். அதனால் அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவ பட்டம் பெற்று இந்தியா திரும்ப வந்து மருத்துவத்தை தொடங்கினார். அப்பொழுது ஐடா சோஃபியா மருத்துவத்தை இந்தியாவில் உள்ள நபர்கள் விரும்பவில்லை, அவர்கள் ஐடா சோஃபியா அனுமதிக்கவில்லை. ஆனாலும் சில ஊரில் அவர்கள் சென்று முதலில் புளிய மரத்து அடியிலும் சில மரங்கள் அடியிலும் தான் கூடம் ஒன்று போட்டு மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். அவர் வேலூரில் இருந்து குடியாத்தம் வரை உள்ள ஊர்களில் அவர் சென்று நடைப்பயணமாக சென்று மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் சிறிது காலம் கழித்து, அதாவது 1906ஆம் ஆண்டு அவர் ஒரு வாகனம், அதாவது கார் ஒன்றை வாங்கி இந்த ஊருக்கெல்லாம் சென்று பணியாற்றினார். முதலில் இந்திய மக்கள் அந்த காரை பார்த்து ஒரு அசுத்த ஆவி என்று அணிந்து கொண்டார்கள். ஏனால் அவர்கள் கார் என்றது ஒரு வாகனம் என்று அவர்களுக்கு அறியவில்லை. அதனால் ஐடா சோஃபியா அந்த வாகனத்தில் வந்த பொழுதெல்லாம் ஏதோ அசுத்த ஆவி வருகிறது என்று அவர் அச்சுற்றார்கள். பிறகு தான் சிறிது காலம் கழித்து அவர்கள் அது ஒரு வாகனம் என்று புரிந்து கொண்டு ஐடா சோஃபியாவை மருத்துவராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு நாள் ஒரு சிறுவனின் கண் மிகவும் சிவப்பாக இருந்ததை கண்ட ஐடா சோஃபியா அவருக்கு கண் மருத்துவம் செய்து சிகிச்சை அளித்தார். ஆனால் அதை தெரியாத அவர்கள் பெற்றோர்கள் வந்து ஐடா சோஃபியாவை தீய சொற்களால் திட்டிவிட்டனர். அதனால் மிகவும் மனமுடைந்த ஐடா சோஃபியா அவர் மருத்துவ பணிக்கு மீண்டும் சென்றார். அவர் மருத்துவ பணி செய்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அச்சிறுவனின் தந்தை வந்து விளக்குடன் நின்று கொண்டிருந்தார். ஐடா சோஃபியா மீண்டும் திட்டுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டு காரை விட்டு இறங்கினார். ஆனால் அம்மனிதனோ ஐடா சோஃபியாவுக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் செய்ததற்கு மிகவும் நன்றி என்று கூட 30 குழந்தைகளை கூற்றி வந்து இவர்களுக்கும் சிகிச்சை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஐடா சோஃபியா இரவு என்று பாராமலும் அவர்களுக்கு உதவி செய்தார். இதுபோல ஐடா சோஃபியா தன் வாழ்நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சிகிச்சை அளித்து மே 24ஆம் ஆண்டு 1906ஆம் ஆண்டு இரத்தப்போக்கு நோயினால் காலமானார். ஐடா சோஃபியா ஒரு சிறிய சுடராக இருந்து 1000 விளக்குகளை ஏற்றினார். நன்றி. தூகிறாக கடைப்பிடிப்பது கருத்தாயிரு. நோவாய்க்கு ஆண்டவரை அருள் பார்வை கிடைத்தது. ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பது கருத்தாயிரு. செம்பொருள் படைப்பினை கொண்டாடுவோம். யோபு 12:7-8. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பறை காட்டுங்கள். யோபு 4:32. ஓய்வு நாளை தூயக்காக கைப்பிடிப்பது